ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பீஸா டேஸ்ட்டிலே ஒரு பாஸ்தா ஜம்போ செல்ஸு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்போவுமே நம்ம செய்கிற பாஸ்தா மாதிரி இருக்காது. இது பீஸாவோட டேஸ்ட்டில் அந்த சீசனிங்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஜம்போ ஷெல்ஸு. இப்படி தான் இருக்கும். அது நம்ம பாஸ்தாவோட நிறைய ஷேப்ஸ் பார்த்துருக்கோம்ல. இது ஒன் ஆஃப் அந்த ஜம்போ ஷெல்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம். தண்ணி நல்லா வேக விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் அது கொதித்ததுக்கப்புறமா பாஸ்தா அந்த ஷெல்ஸும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதில் பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கள்ல, அது மாதிரி எனக்கு ஒரு 12 மினிட்ஸ் ஆச்சு. 12 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு 12 மினிட்ஸில் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, அது கொஞ்சம் பேனில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்காக. அதாவது நம்ம எப்போவுமே வெளியில் பாஸ்தாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து கிளறி எடுத்துருவோம். இது உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நான் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பெருசான சங்க்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹைமாவாக நான் ஆட் பண்ணலை. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மள்ட்ட இருக்கும்ல ஸ்பைசஸ், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது நிறையா போட்டேன். அதான் கொஞ்சம் பார்த்து பயந்து பக்குவமாக போட வேண்டியதாக இருக்குது. இதோட நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 65 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக இண்டியன் டச்சும் இருக்கும் அந்த கிரேவிக்குன்றதுக்காக. நீங்கள் வந்து இது இல்லைனா எப்போயும் நம்ம செய்வோம்ல அந்த கிரேவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை செஞ்சுட்டோம். கொஞ்சமாக சோயா சாஸ், டார்க் சோயா, சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸு, ஆரிகானோ இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மயோனைஸ் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் எப்போவுமே பாஸ்தா, நூடுல்ஸு இதெல்லாம் செய்யும்போது மயோனைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ராவாக இருக்காமல் நல்லாயிருக்கும் அந்த மயோனைஸ் ஆட் பண்ணும்போது. இப்போ நான் அந்த சிக்கன் ஸ்டஃபிங் செஞ்சுட்டேன். அதே பாத்திரம் விளக்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தனால ஒரே பாத்திரத்துலேயே ஒயிட் சாஸும் பண்ணிட்டேன் நான். 2 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது பட்டர் கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மைதா, அதுவும் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 100 ml பால் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் கூட நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா தனியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு நிறையா பாத்திரம் விழுந்துருமே கழுவுறதுக்குன்னு சொல்லி நான் ஒரே பாத்திரத்திலே செஞ்சுட்டேன் நான். எனக்கு இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த சாஸும் அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் ஜஸ்ட்டு கொஞ்சம் வேக மட்டும் விட்டுருங்க. நம்மளுக்கு எல்லாமே வெந்துருச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அது எல்லாமே கலக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஜம்போ ஷெல்ஸ் எடுத்துகிட்டேன். இதுதான் அந்த ஜம்போ ஷெல்ஸ் நம்ம வேக வச்சுருக்கிறது. வேக வச்சதுக்கப்புறம் இப்படி தானே இருக்கும். அதை உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பன்னீர் கூட வச்சுக்கலாம், மஷ்ரூம் வச்சுக்கலாம், மட்டன் கைமா வச்சுக்கலாம். மட்டன் விற்கிற மோலுக்கு இப்போ நம்ம சிக்கனே வச்சுக்கலாம் அந்த விலைக்கு பதிலாக. அதனால் நான் சிக்கன் கைமா தான் எடுத்திருக்கேன். சிக்கன் கைமா எடுத்துட்டு, அதாவது கைமா இல்லை, சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் கைமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஒன்றா உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த நான் வந்து டைரெக்டாக அந்த ட்ரேயில் வச்சுட்டேன். இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சாஸ் நிறையா செஞ்சுட்டு கீழே ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டஃபிங்கை நம்ம மேலே வச்சுக்கலாம். பட் நான் கொஞ்சம் தான் செஞ்சேன் ஒயிட் சாஸ். அதனால் கீழே வந்து ஃபுல்லாக டைரெக்டாகவே அந்த ஷெல்ஸே வச்சுட்டேன் நான். ஃபஸ்ட்டு லேயர் ஷெல்ஸ் நல்லா நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ உங்களுக்கு சீஸ் முடியுமோ அவ்வளோ போடுங்க. இதுதான் சீஸியாக இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஷ்ரெட்டட் சீஸ் இருக்குல்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷ்ரெட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி தான் செகண்ட் லேயருக்கும் திரும்ப ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரே லேயர் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லேயராக வச்சுருந்தேன். 2 லேயராக வச்சுட்டு திரும்ப மேலே வந்து சீஸ் இன்னொரு லேயரும் சீஸே ஆட் பண்ணிட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் தானே சீஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட்லாம் போட்டு. டெய்லி நம்ம சாப்பிட போகிறது இல்லைல்ல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து சீஸ் கொஞ்சம் நிறையா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு டிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு. சீஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சுடு பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நல்லா செமிக்கிற மாதிரி ஆயிரும். சீஸ் நிறையா இருக்கே, சீஸ் நிறையா சாப்பிட்டோமேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆரிகானோ, இட்டாலியன் ஹர்ப்ஸு, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 350 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு, ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் ஜம்போ ஷெல்ஸ் வச்சுருக்கோம்ல, பாஸ்தா ஷெல்ஸு,
அதை வந்து ஒரு 30 மினிட்ஸு, அதாவது இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் 25 to 30 மினிட்ஸ் கிட்ட நம்ம வச்சு ஆன் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து 25 மினிட்ஸ்லேயே இறக்கிட்டேன். 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பட் 25 மினிட்ஸ்லேயே எனக்கு போதுமானது இருந்துச்சு. அதனால 25 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. எப்போவுமே பீஸா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஜம்போ ஷெல்ஸ் கிடைக்கலனா கூட ஒன்றும் இல்லை. நம்ம சாதாரண அந்த பாஸ்தாவே வாங்கிட்டு கீழே ஒயிட் சாஸு, மேலே பாஸ்தா நம்ம பாயில் பண்ணது, அதுக்கு மேலே நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணது வச்சுட்டு சீஸ் வச்சுட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி சாப்பிட்லாம். அவன் இல்லைனா கூட நம்ம டேரெக்டாக அடுப்பில் கூட பேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக வந்திருக்கு ஜம்போ ஷெல்ஸ் பாஸ்தா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.